அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வரப்போகின்ற இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த வரப்போகின்ற இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமானதாக இருக்குமா, இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக காணப்பட போகின்றதா, இது போன்ற எல்லா விஷயங்களுமே அவர்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்த தகவலை தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்களுக்கு விநாயக பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களது ராசியில் சுக்கிரன், கேது, ரணரேக ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி, கழுத்திர ஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், அயனசயன போகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன் என கிரக நிலைகளானது உள்ளது. இதனுடைய அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீண் பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கிக்கொள்ள நேரலாம். உங்களுக்கு மனக்குழப்பங்களானது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதேபோல் தன பாக்கியாதிபதி சுக்கிரன் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்களானது இப்பொழுது உங்களுக்கு நீங்குங்க. 6ஆம் இடத்தில் சனி இருப்பதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது பார்த்தீங்கன்னா தேவைப்படுகிறது. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பார்த்தீங்கன்னா தடைகளானது ஏற்படலாம். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களிலுமே மிகுந்த எச்சரிக்கையானது உங்களுக்கு அவசியம். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கின்றார். தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வேகங்களானது இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதங்களானது நீங்குங்க. போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமையானது உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகளானது ஏற்படுங்க. சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகளானது மாறும். அதிபதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருப்பதனால குடும்பத்தில் நிம்மதியானது பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பானது அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன குழப்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது மறைந்து ஒற்றுமையானது ஓங்கும். பிள்ளைகளிடம் பாசமானது அதிகரித்து காணப்படுங்க. பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பானது அதிகமாகும். அதேபோல் பெண்களுக்கு பயணங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தடங்கல்களானது உண்டாகலாம். யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனையும் தரும். கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும். அதேபோல் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இப்போது பார்த்தீங்கன்னா வேகங்களை நீங்கள் காண்பீர்கள். அதேபோல் புதிய ஒப்பந்தங்களானது கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் பார்த்தீங்கன்னா ஈடுபடுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள். அதேபோல் வீண் வாக்குவாதங்களானது ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர்கள் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது கிடைப்பதில் தடைகளானது ஏற்படலாங்க. கவனமாக படிப்பது நல்லது. பார்த்தீங்கன்னா தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலைகளானது ஏற்படலாங்க. கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பார்கள். அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பணப்புழக்கங்கள் கடந்த காலங்களை விட இப்பொழுது அதிகமாகவே இருக்கும். மேலுமே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா சற்று பரபரப்பாக இருக்கலாம். அதே போல இந்த நேரத்தில் வீட்டிலும் வெளியிலும் கூடுதலாக சில பொறுப்புகளை நிறைவேற்ற கூடுதல் உழைப்பும் முயற்சியும் தேவைப்படுங்க. கடின உழைப்பு இல்லை என்றால் கிடைப்பது போதும் என்ற மனப்பான்மையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகங்களினுடைய பயிற்சியானது அதிர்ஷ்டமாகவோ அல்லது சாதகமாகவோ இருக்கலாம். இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தினுடைய 2ஆம் பகுதியில் உங்களுடைய வேலையில் திடீரென கூடுதல் அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. பொறுப்புகளும் உங்களுக்கு இப்போது அதிகரிக்கும். குடும்பம் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் மிகவும் நல்ல ஒரு காலகட்டங்களாக அமையும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. திருமணத்துக்கு
காத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தினுடைய 2ஆம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரன்களானது அமையும். உடனடியாக திருமணமானது நடக்கும் வாய்ப்புகள் உள்ளது. வீட்டிலும் வெளியிலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரிக்குங்க. குடும்பத்தினர் உங்களுடைய வார்த்தைகளை வந்து நம்புவது மட்டுமல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த காலகட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தலாங்க. உங்களுடைய வேலையை கவனமாக வந்து செய்து அலுவலகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். வணிக ரீதியாக இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2வது வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கும். ஆனால் 3வது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காணலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய குறிப்பிடத்தக்க லாபத்தையும் நீங்கள் பெறலாம். உங்களுடைய பழைய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு வருமானங்களானது பெருகுங்க. வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரங்கள் மிகவும் சாதகமாக இருக்கும். இப்பொழுது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சில விஷயங்களானது கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லப்பட்டிருக்கு. யாரோ ஒருவரினுடைய தூண்டுதலினுடைய கீழ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தவறும் செய்யாதீர்கள். அல்லது பொய் சாட்சியம் வந்து பார்த்திங்கன்னா சொல்வதையே நீங்கள் தவிர்க்க வேண்டும். மற்றும் எங்காவது வந்து பார்த்திங்கன்னா ஆவணங்களில் கையெழுத்திடும் முன் சரியாக படித்து புரிந்து கொள்ளுங்கள். இல்லையெனில் எதிர்காலத்தில் நீங்கள் சிக்கலை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்கும். சில பெரிய பொறுப்புகள் மற்றும் பெரிய செலவுகள் உங்களுடைய தலையில் வந்து விழக்கூடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்ப அவசியமானது. மேலும் சிலருக்கு தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணம் செல்ல மேற்கொள்ள வேண்டிய நிலைகளானது ஏற்படலாங்க. கலைஞர்கள் சீரான நிலையில் வந்து இருப்பார்கள். அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பணப்புழக்கங்கள் கடந்த காலங்களை விட இப்பொழுது அதிகமாக வந்து இருக்குங்க. மேலுமே உங்களுடைய செயலில் வேகங்களானது வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணியாளர்கள், நிர்வாகத்துறைகளை வந்து சேர்ந்தவர்கள், மருத்துவர்கள், ரசாயன துறைகளில் உள்ளவர்கள், விஞ்ஞானிகள் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய துறைகளில் வளர்ச்சியை வந்து இப்பொழுது காணலாம். அதேபோல் நிலம், வீடு, மனை, வாகனம் இந்த மாதிரி போன்ற சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் வந்து பார்த்திங்கன்னா ஆதாயமோ கிடைக்க பெறுவீர்கள். மாணவ மணிகள் தங்களுடைய திறமைக்குரிய வளர்ச்சியும் இப்பொழுது காணலாம். கலைத்துறையினர் எண்ணம் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஈடேறுங்க. சமுதாய நலப்பணியாளர்களுக்கு பாராட்டுகளானது குவியும். மேலுமே இந்த கன்னிராசிக்காரர்களினுடைய பொருளாதார கண்ணோட்டங்கள் மிதமானதாக வந்து இருக்குங்க. குழந்தைகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கான செலவுகளானது அதிகரிக்கும். இருப்பினும் அதிர்ஷ்டம் மூலமாக நல்ல லாபங்களானது இருக்கலாம். நீங்கள் பயணம், தொழில் மற்றும் சுய வளர்ச்சிகளுக்கு அதிக பணத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது செலவிடக்கூடும். கடன்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கலாங்க. முதலீடுகள் நல்ல லாபத்தை வந்து கொடுப்பதாக இருக்கு. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில் வர்த்தகம் மற்றும் ஊக நடவடிக்கைகள் மூலமாக திடீர் ஆதாயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தினுடைய முதல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் அதிகாரிகளால் ஆதாயத்தை வந்து பெறலாம். ஒரு பகுப்பாய்வு மனப்பான்மை மற்றும் கணக்கீட்டு அணுகுமுறை மூலமாக உங்களுடைய வருமானத்தை இப்பொழுது அதிகரிக்க முடியும். சமய மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயங்களுக்குமே செலவுகளானது உங்களுக்கு இருக்கலாங்க. சில சந்தர்ப்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தினால வரிகள் மற்றும் பிற வரிகள் மூலமாக அதிக பணங்களானது வெளியேறலாம். ஆவணங்கள் மூலமாக எதிர்பாராத இழப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட சாத்தியமாகும். தொழில் தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில டென்ஷனுடன் கலவையான காலகட்டத்தை நீங்கள் கடக்கக்கூடும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய 2ஆம் பகுதியில் நீங்கள் சிறப்பாக வந்து செயல்படுவீர்கள். மேலுமே நீங்கள் தனித்து சுதந்திரமாக வந்து செயல்படலாங்க. பணியிடத்தில் எதிரிகள் மீது வெற்றிகளானது வந்து கிடைக்கும். உத்தியோக விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கணக்கிடும் ராஜதந்திரங்களானது இருக்குங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முதல் பாதியில் மேலதிகாரி ஆதரவாக வந்து இருப்பார்கள். 2வது பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தவறான புரிதல்களானது உங்களுக்கு ஏற்படலாம். மேலுமே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு தொழிலில் செல்வத்தை குவிப்பதிலும் வருமானத்தை அதிகரிப்பதிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆதரவானது இருக்கக்கூடும். உங்களுடைய ஒரு சிலர் அதிகாரம் மற்றும் தொழிலில் பதவியை வந்து பெறலாங்க. வேலை மாற்றம் தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகளானது வந்து சேரும். அதேபோல் மொத்த வருமானங்கள் நன்றாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் முதல் சில வாரங்களுக்கு பிறகு தொழில் திருப்திகரமாக வந்து இருக்கலாம். காலகட்டங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் குறைவாக இருக்கும். இதனுடைய விளைவாக உங்களுடைய மன அமைதியும் பாதிக்கப்படும். அதேபோல் சொந்த மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்காக அதிக மருத்துவமனை செலவினங்களை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் உடலில் அதிக வெப்பம் காரணமாக துன்பம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.